என்ன பங்காளி ஒரே ஜாலியாக இருக்க போல. ஆட பாட நானே நொந்து போய் உட்காந்துருக்கேன், ஜாலியாக இருக்கேன். நாமல வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ண போதோம்னே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்ன பங்கு நீயே இப்படி பேசுகிற? யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்க, நல்லா தானே பணம் சம்பாதிக்குத. ஆட பாடா, யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் நாமல. ஆமாண்டா, நீ ஏன் ஒன்று கிளப்பிடு, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன்னு. என்னோடய கஷ்டம் எனக்கு தாண்டா தெரியும். நான் போடுற வீடியோவை பார்க்குறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லைடா. இங்கே பார், 0 வியூஸில் இருக்குது. எதிர்க்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாதுடா. நல்லா பார்த்துக்கடா, இதாண்டா என்னோடய ஸ்டேட்டஸு. நான் என்ன தாண்டா பண்ணுறது? என்னோடய திறமையை வெளிக்காட்ட இதை விட ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்குமா? அதனால தாண்டா நான் யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நீயே சொல்லு, நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உனக்கு பிடிச்சிருக்குதா? இப்போது திடீர்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது? நீ யூடியூப்பில் நல்லா தாண்டா வீடியோஸ் அப்லோட் பண்ணுற, யார் இப்போ நல்லா இல்லைன்னு சொன்னது? என்னோடய வீடியோஸ் ரீச் ஆகலைன்னு சொல்கிறியே, இதில் ஒன்று கவனிச்சியா? வீடியோஸ் தான் ரீச் ஆகலை, சேனல் ரீச் ஆகிருக்கு. 900 சப்ஸ்கிரைபர்ஸ், அவ்வளோ பேரும் உன்னை சப்போர்ட் பண்ணுறாங்கடா. இதை புரிஞ்சுக்கடா. தொடர்ந்து முயற்சி பண்ணு, கண்டிப்பாக உனக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஏதோ ஒன்று சொல்கிற, அதை கேட்கும்போது கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. யாருக்குமே தெரியாத வித்தியாசமான கதைகளை நான் எழுதியிருக்கேன். அதை அப்கமிங்கில் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலாம் தான் திட்டமிட்டிருக்கேன். அதுக்கு இடையில் இந்த 0 வியூஸ், அதை பார்க்கும்போது தான் என்னோடய உழைப்பு வீணாகுதுன்னு எனக்கு ஒரு பக்கம் தோணுது. முயற்சி பண்ணிவிட்டு நம்ம வெற்றியை எதிர்பார்க்கக்கூடாது. நம்முடைய வேலை முயற்சி பண்ணுறது தான். வெற்றி நமக்கு தானாக கிடைக்கும். அந்த வெற்றி தான் நமக்கு நிலைக்கும். ஏதோ என்ன நீ ஊக்கப்படுத்துகிற மாதிரி தெரியுது. எனிவே, ரொம்ப நன்றி பங்கு. இந்த சேனலில் நீ எப்படி ஒரு பார்ட்டாக இருக்கியோ, அதே போல் என்னையும் ஒரு பார்ட்டாக சேர்த்துக்கோ. நானும் உனக்கு முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுறேன். நானும் நிறைய கான்செப்ட் யோசித்து வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், சொல்ல மறந்த கதை, உண்மையை பேசும் உளவாளி, லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக நம்ம போஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? நீயும் என்னோடய சேனலில் ஒரு பார்ட்னராக சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன கவலை? தொடர்ந்து நம்முடைய உழைப்பை அந்த சேனலில் போடுவோம். வெற்றி கிடைக்கும்போது கிடைக்கட்டும். என்னங்கிறது இது நியாயமா? இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணாமல் போகிறீங்க. லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.